மாநிலங்களவை உறுப்பினர் திரு ராஜேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ நாமக்கல்ல மணிமண்டபம், சுப்பராயனுக்கான மணிமண்டபம் கட்டித்தரப்படும் என்ற அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படல, அது சார்ந்த பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய பதில் என்ன? வணக்கங்க. நாமக்கல்ல இன்னைக்கு வந்த நடிகர் விஜய் அவர்கள் திமுக தேர்தல் அறிக்கையுடைய நம்பர் ஒண்ணு சொல்லி 456வது தேர்தல் அறிக்கையில மறைந்த சுப்பராயன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படலைன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாரு. இது ஹலோ சொல்லுங்க சார், தொடர்ந்து சொல்லுங்க. இது அவருக்கு எழுதி கொடுத்தவங்க சரியா எழுதி கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். திமுக தேர்தல் அறிக்கையில சொன்னது நாம எல்லாமே நடைமுறைப்படுத்திட்டு வரோம். நாமக்கல்ல தான் சுப்பராயன் திருச்செங்கோடு பகுதியை சார்ந்தவர். இங்க இருக்கிற புதுச்சத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குமரமங்கலம் தான் அவருடைய சொந்த ஊரு. திமுக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டவாறு இப்ப அங்க சுப்பராயன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 90% பணிகள் முடிஞ்சிருச்சு. விரைவில் அந்த சிறப்பு விழாவும் காண இருக்கிறோம். இப்ப நான் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பகுதியில சுப்பராயன் அவர்கள் பிறந்த ஊரில் மணிமண்டபம் கட்டப்பட்டு அது 90% முடிவடைந்த அந்த படக்காட்சிகளை உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருக்கிறேன். நீங்க அதை தயவு செய்து போடுங்க. அப்பதாவது இந்த விஜய்க்கு எழுதி கொடுக்கிறவங்க உண்மை நிலைமையை பார்த்து எழுதி கொடுப்பாங்க. சரி, உங்க நியூஸ் 18 தொலைக்காட்சியுடைய வாட்ஸ்அப்புக்கு சுப்பராயனுடைய மணிமண்டபம் 90% பணிகள் நிறைவடைந்திருக்குது அப்படிங்கறத நாங்க போட்டுக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி அந்த ஆதாரத்தை நான் உங்ககிட்ட கொடுக்கிறேன். இப்ப அதை போடுங்க. சரி, இப்போ மற்ற குற்றச்சாட்டுகள், நாமக்கல்ல இருக்கிற அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்து தரப்படல என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதே போல கிட்னி திருட்டு சார்ந்த விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். அது பற்றி உங்களுடைய பார்வை? நாமக்கல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நாமக்கல் என்றாவே முட்டைக்கு பெயர் பெற்ற ஊரு. அந்த ஊர்ல முட்டைக்காக சேமிப்பு கிடங்கு கட்டப்படலைன்னு இப்ப நடிகர் விஜய் சொல்லி இருக்கிறாரு. அதுக்கும் என்னுடைய பதில் என்னன்னா, இந்த நாமக்கல்ல முட்டை உற்பத்திக்கு அடித்தளம் இட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 1989ஆம் ஆண்டு தமிழ்நாடு சத்துணவு திட்டத்தில் முட்டையை முட்டை வழங்குகின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். படிப்படியாக தினந்தோறும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய சத்துணவு திட்டத்தில இந்த முட்டையை வழங்குகின்ற அந்த திட்டத்தை சேர்த்துன பிறகு நாமக்கல்லில் தான் முட்டை உற்பத்தி மிகவும் அதிகமாக வந்தது. அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கியதன் மூலமாக இங்க இருக்கிற கோழி பண்ணைகள் விரிவடைந்தது. இப்பொழுது எங்கள் ஆட்சியில் வந்த பிறகு இந்த முட்டையை ஏற்றுமதி செய்து இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இவர்கள் தற்சார்பு அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஏறத்தாழ 5-6 நிறுவனங்களுக்கு மேற்பட்டு இங்க முட்டை ஏற்றுமதிக்கான அந்த அனுமதியும் பெற்றிருக்கிறோம். அதே போன்று முட்டைக்கான சேமிப்பு கிடங்குகளும் அந்த கட்டுமான பணிகளும் மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே தனியார் பங்களிப்போடு அரசுடைய மானியத்தில் கட்டப்பட்டு இருக்கிறது. ஆகைய முட்டை உற்பத்தியில இன்னைக்கு இந்திய அளவில் நாமக்கல்லுடைய முட்டை உற்பத்தியானது 85% பங்களிப்பு இருக்கிறது. அதற்கு முழு காரணம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் கழக தலைவர் தளபதி அவர்களும் துணை முதலமைச்சர்களுடைய இந்த வழிகாட்டின் மூலமாக இன்றைய தினம் நாங்கள் இந்த முட்டை ஏற்றுமதியிலிருந்து அனைத்து பணிகளும் செய்திருக்கிறோம். அதே மாதிரியே நம்ம நடிகர் விஜய் இன்னொரு அடிப்படை வசதிகள் ரோடு எல்லாம் வேணும்னு சொல்றாரு. அந்த திமுக ஆட்சி வந்த பிறகுதான் நாமக்கல்ல கிட்டத்தட்ட 700-800 கோடி ரூபாய் செலவில் 5 கட்டங்களாக புறவழிச்சாலை அமைக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது. அதுவும் 70-80% முடிவடைந்திருக்குது. தேர்தல் வாக்குறுதிகளும் நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம். அதனால அவர் உண்மையை தெரியாம யாரோ எழுதி கொடுத்ததை வச்சு பேசுறாரு. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராஜேஷ்குமார்.